தொடக்க காலம் தொட்டு இன்று வரை மனிதர்களை மதிக்கிறது என்பதற்கான ஒரு மாண்புதான் தன்னை சுத்த கடலையாக்கி கொண்டு என்னை போன்றவனை போய் ஒரு பெரிய ஆளாக பார்ப்பது என்பது இந்த நிலப்பரப்பில் இருக்கிற 7 கோடி தமிழனுக்கு கிடைத்திருக்கிற மரியாதையாக நன்றி உணர்வுலே தமிழர்கள் யாருக்கும் கிடைத்தவர்கள் இல்லை. சுவாமி விவேகானந்தரையே உலகத்திற்கு அடையாளப்படுத்தியவர் ராமநாதபுரம் மன்னர். தான் பங்கேற்க வேண்டிய வாய்ப்பினை உலக நாடுகளுடைய பிரதிநிதிகள் மத்தியிலே நம்மை விட சிறப்பாக எடுத்து வைக்க முடியும் சுவாமி விவேகானந்தரால் என்று அடையாளம் கண்டு அவருக்கான முழு பொறுப்பு செலவுகளையும் ஏற்றுக்கொண்டவர் ராமநாதபுரம் மன்னர் என்பதை இந்த நேரத்தில் இணைத்து பார்த்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை ரொம்ப அழகாக நம்முடைய மன்னர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நிறைய விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். ஜனநாதன் அப்படின்னா ஜனநாயகன் பஞ்சாயத்து தேர்தல் நமக்கெல்லாம் தேர்தலில் சம்பந்தம் இல்லை. ஆனால் 16 வருஷம் ஆச்சு வெளியில வந்துட்டேன். நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எலெக்ஷன் கோட் தேர்தல் விதிமுறை. அதனால அந்த ஜனநாதன் சொன்னார்கள். அதுல ரொம்ப இன்னும் சிறப்பு என்னன்னா வள்ளியினுடைய தன்மைகளை சொன்னாங்க பாருங்க. புறவள்ளியை பற்றி இவ்வளவு மேன்மையாக ஒரு பெரிய அறிஞரால் பேச முடியுமா? ஜெகநாதன் இங்க உட்கார்ந்து இருக்கிறார் என் தம்பி. ரொம்ப சிறப்பா ஆன்மீகம் பேசக்கூடியவர். அவர் 4 மணி நேரம் பேச வேண்டியதை 4 எழுத்துல சொல்லிட்டார் மன்னர். வள்ளி எதையும் வந்து பாலிஷ் பண்ணி சுகலையா பார்த்துக்க ஒழுங்கா பேசு எதையாவது பேசி போயிடாது. அவர் பேச பேச பக்கத்தில் எடுத்து கொடுக்குறாரு. இப்படி பேசுறாரு. எனக்கு அது நெகிழ்ந்து போயிட்டேன். இதெல்லாம் வந்துங்க ஆன்மீகத்துல பக்கம் பக்கமாக நாட்கணக்காக பேச வேண்டிய செய்திகளை போகிற போக்கில் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுகிறது அதை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியாக திருமுருக பெருமானுக்கு இதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியாது. இது 1000 விளக்கு ஏற்றியதற்கு சமம். ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கே எங்க ஜிஆர்எஸ் அந்த பாடுபடுற அப்பொழுக்கற்ற மனுஷன். அப்படிலாம் ஒரு மனிதன் மதுரை மண்ணில் வாழ்றார் அப்படின்றது எனக்குலாம் ரொம்ப பெருமை. ஜிஆர்எஸ் மாதிரிலாம் ஒரு ஆள் நமக்குலாம் வந்து கிடைச்ச மாட்டேன். ஜிஆர்எஸ் ஒரு விளக்கேற்றுறதுக்கு அவ்வளவு போட்டு பார்த்தாரு. 1000 விளக்கேற்றின மாதிரி நீங்க வள்ளியினுடைய பெருமையை சொல்லிட்டீங்க. இது போதும். நம்முடைய தர்மங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. வளரும் தலைமுறை இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரும் நமக்கு பகை இல்லைங்க. படியை பற்றி ரொம்ப அருமையா சொல்றார் சீனிவாசன் சார். அதே அப்பா நான் நிகழ்ந்து போயிட்டேன். படினா ஏதோ அடிக்கிறது, பதில் அடிக்கிறது, இவன் பேசினா நம்ம பதில் பேசலாம். அது இல்லை படி. பழி வாங்குவதற்கு கூட ஒரு தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். பழி வாங்குவதற்காக ஒரு மனிதனை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்து தர்மம் சொல்லுது, போகிற போக்கிலே சொல்லுகிறது. அதை நம்முடைய மன்னர் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார்கள். வரலாற்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். வரலாற்றை வந்து மாற்றி சொல்லிடாதீங்க. நிறைய முயற்சிகள் தவறு இல்லை. ஏன்னா எழுதுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். வரலாற்றை மாற்றி அமைக்கிறவர்கள் கடந்த 15 ஆண்டுகளில் தான் முதல் முறையாக இந்த வரலாறு நின்று நிதானப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மறந்து விடாதீர்கள். எல்லா அதிகாரங்களையும் பெற்றிருந்தார். நாங்கள் சொல்லுவதுதான் உண்மை என்பது போல ஆதிக்க உணர்வோடு இருந்தார். ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் சுயமாகவும் சிந்திக்கலாம் என்று இன்னொரு பக்கத்தையும் இன்றைக்கு தந்தது. அங்கேதான் பணி, அது தேவையில்லை நமக்கு என்று சொல்லி அதை விட இன்னும் அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். நம்முடைய அடையாளம், நம் அடையாளம் அப்படின்னு. எனக்குலாம் அடையாளம் பாருங்க, சின்ன வயசுலேயே சொல்ல சுரேஷ் மாதிரி வயசான காலத்தில் ஆயிருந்தா பரவாயில்ல. ஒரு கவி பேரரசர் வைரமுத்து பேரவையினுடைய தலைவர், மாவட்ட தலைவர். வேற ஒரு பேர் இருக்கேன், வெற்றி தமிழர் பேரவை. சொப்பனியெல்லாம் தோல்வி அடைந்த மாதிரி ஒரு வெற்றி தமிழர். நிறைய பெருமக்கள் உள்ளே நான் பார்த்தேன். தமிழ் உணர்வாளர்கள், நம்முடைய மங்களமுருகன்,
விடியாத பார்த்துட்டே இருக்காரு. 4 மணினா 3:59 இருக்கணும். இல்லைன்னா அப்படின்னு பார்ப்பாரு. யாரோ செல்போன் அடிச்சு அப்படியே ஒரு பார்த்தாரு ஒரு பார்வை அப்படின்னு. ஒழுங்கு சார், அது ஒரு கல்வி. ஒழுங்கு என்பது ஒரு கல்வி, மறந்து விடாதீர்கள். இது ஏதோ மங்கள முருகனுக்கான ஒரு விஷயம் இல்லை. இந்த கல்வி இந்தியர்களின் அடையாளம். என்னுடைய தகப்பனார்லாம் 5 நிமிஷம் தாமதம் தான் போடா அப்படின்னு கொஞ்சம் அடிப்பார். இப்பெல்லாம் அடிச்சா என் பையன் என்ன போடான்னு சொல்லுவான். ஏன்னா வாய்ப்பு அவங்க முன்னாடி கொட்டி கிடக்கு. நாம் வளர்ந்த காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி நாம் இருக்க முடியாது. நான் இரண்டையும் நியாயப்படுத்துவது என் வேலை இல்லை. ஆனால் இந்த இரண்டும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அளவற்ற ஜனநாயகம் என்பது கட்டுப்பாடு இல்லாத. இதற்கு மத்தியிலே தான் நாம் வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை இந்த 2 பெருமக்கள் எந்த பயனும் கருதாமல் புத்தகம் போட்டா நீங்க எனக்கு தெரியுங்க, நான் 4 புத்தகம் போட்டிருக்கேன். எத்தனையோ புத்தக வெளியீட்டு பேசியிருக்கேன். புத்தக திருவிழாவில் தொடர்ந்து மதுரையில் அழைக்கப்பட்ட ஒரே ஆள் நான். 14 வருஷம். கடந்த 6 வருஷமா என்னை கூப்பிடக்கூடாதுட்டாங்க. இவர் கொஞ்சம் நாரோட பின்னாடி இருக்கிறார், அதனால கூப்பிடாதீங்கன்னா வாங்க. 100% வருத்தம் இல்லை. கூப்பிடலைன்னா எனக்கு நல்லது, கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அவனே ரொம்ப திட்டமிட்டு இருக்கிறாங்க, இவமா யாரை கூப்பிட வேண்டாம். ஏன்னா வெளிப்படையா அவரை பேசிடுறான். கலாயமாய் புத்தகம் போடுறாங்க. 800 பக்கம் 1000 பக்கம். புத்தகம் போட்டவனாலும் படிச்சிருக்கானா கிடையாது. கேட்டா 10,000 பேருக்கு வித்திருக்கின்றான். வேடிக்கை இல்லைங்க, எப்படி வித்திருக்க முடியும்? நினைத்து பாரு. ஆனா துணிச்சலோடு ஒரு வீர சிவாஜியினுடைய புத்தகத்தை, சத்ரபதி மன்னனுடைய புத்தகத்தை, தமிழ் நிலப்பரப்பிலே தொடர்ந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கோலோச்சிய ஒரு மன்னனுடைய புத்தகத்தை இந்த அளவிற்கு நேர்த்து, அது ஒரு நல்ல தமிழாசிரியத்தை கொடுத்து ஒற்றுப்பிழை கூட அதில் வந்துடக்கூடாது அப்படின்னு பாலாஜி என்கிட்ட பிழையோட புத்தகத்தை கொடுத்துட்டு போனார். என்கிட்ட வேலை இதனால ஒருத்தர் இருக்காரு, நான் ஒருத்தர் 2-3 வரி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, ஏகப்பட்ட பிழை இருக்கு அப்படின்னாரு. அதனாலதான் அந்த புத்தகத்தை காட்டிட்டு வாங்கி போட்டார் பாலாஜி. இதெல்லாம் இதை பத்தி இங்க பேசிட்டு இருப்பாங்க. அதாவது சரித்திர தேர்ச்சிக்குள் என்கிறான் மகாகவி பாரதி. சரித்திர தேர்ச்சிக்குள் பிழையோடு எதையும் செய்து விடாதே. சூரரை போற்று என்கிறான் மகாகவி பாரதி. அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சூரர் குடும்பத்தில் நம் கண் முன்பாக இவ்வளவு எளிமையாக இருக்கிற ஒரு மனிதனை போற்ற வேண்டிய கடமை மாநகர் மதுரைக்கு இருக்கிறது. சும்மா ஒரு கவுன்சிலர் கார் மேல கால போடுறான், கப்பல்ல போடுறான், போடுறான், 4 கார் வச்சிருக்கான், 7 மனைவி வச்சிருக்கான், அவன் உரிமை, அவனுக்கு சக்தி இருக்கு, ரைட், அது வேற விஷயம். ஆனா இதெல்லாம் எப்படிங்க நீங்க நம்ம தமிழ் மரபுல எங்கேயுமே இதெல்லாம் ஆமோதிக்கப்படவில்லை. ஆனால் அண்மை காலங்களில் இது எளிதாக இயல்பாக விடுங்க சார் வேலை பாருங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. விஜயகண்ண உட்கார்ந்துருந்தா நான் அந்த சேரை ஆட்டி பார்த்தேன். சேருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? ஏன்னா நல்லா ஒரு 150 கிலோ இருக்காரு. ஒரு இல்லை அதெல்லாம் நல்லா தந்துருக்கு. இது மாதிரி நான் கொஞ்சம் நகைச்சுவா பேசணும். ஏன்னா மக்கள் மருத்துவர் டாக்டர் சேதுராமன் தான் 1989 மதுரையில் நகைச்சுவை மன்றம் தொடங்கினார். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்கிற தாரக மந்திரத்தை முன்வைத்து அதில் முதல் தலைவராக நான் பணியாற்றினேன். டாக்டர் ஞானசம்பந்தன் அவருடைய செயலாளராக பணியாற்றினார். இப்போது அவர் தலைவராக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பினை இந்த மக்களுக்கு வழங்கியவர் மக்கள் மருத்துவர் டாக்டர் சேதுராமன். அவருடைய பங்களிப்பை என்னால் எளிதில் மறந்துவிட முடியாது. அதை பல்வேறு கோணங்கள்ல பல பேர் பார்த்தாங்க. நான் என்ன சொல்றேன், குடும்பத்தோட எல்லாரும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிளம்பும். 300 பேர் வருவாங்க சுரேஷ். இந்த மாதிரி தான் கணவன் மாதம் கை கட்டி போனிருப்பான். இந்த அம்மாக்கெல்லாம் கல்யாணம் அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இங்கேதான் நாங்க எங்க அப்பா அம்மாவை சிரிக்க பார்க்க முடியுது. இது இயல்பு, பை நேச்சுரல். அப்படி இருந்தா தான் அது குடும்பம். நீங்க சினிமா மாதிரி இருந்தாக்க அப்படி சட்டையை கட்டி விடுறது, ஷூவை இப்படி அவுத்து விடுறது, அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், வீட்டில் நடக்கும்.
அடிக்காம விட்டாங்களேன்னு தைக்க போயிடலாமே தவிர. அதனால இது இந்த கான்செப்ட், இந்த முறையை கனமான விஷயங்களை எளிய முறையிலே கொண்டு போவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு நிகழ்ச்சி. அந்த களத்தை சரி பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய செய்தியை சொல்றது. ராஜா கோவிந்தசாமி என்ன மாதிரி பல லட்சம் மாணவர்களை, பல லட்சம் சொற்பொழிவாளர்களை உருவாக்கிய சர்வதேச பயிற்சியாளர். அவங்களாம் நிறைய பேசணும், நேரத்தை மிகச் சரியா பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. நாங்களாம் என்ன நினைக்கிறோம், போற போக்கில் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டு ஊடால ஒரு செய்தி சொல்லுவோமா? அவர் எடுத்தோன்னே ரொம்ப சீரியஸா அடிப்பார். ரெண்டும் தேவை. ஏன்னா அன்னைக்கு பிரச்சனை இல்லாம யார் இருக்கான்னு நினைச்சு பாருங்க. இன்னும் பேசவே இல்லை, அதுக்குள்ள கிடையாது பார்க்க முன்னாள் உட்கார வச்சு பேசுங்க, நான் சிக்னல் கொடுப்பேன், அப்ப முடிச்சா போதும். அதனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை நாம் பார்க்கணும். ஆசையை விட்டுவிட சொல்லி ஆசைப்பட்டார் புத்தர். ஆசையை விட்டுவிட சொல்லி ஆசைப்பட்டார் புத்தர். புது கவிதைங்க, பலமா கைதட்டிட்டு வந்தாமா? ஆசையை விட்டுவிட சொல்லி, ஆசை மனைவியை விட்டுவிட சொல்லி இல்ல. என்ன ஏதாவது பஞ்சு அடிச்சு விடலாம் சொன்னீங்களோ? ரொம்ப பேசினா எடுத்து விடுங்க. அதனால ஆசை இல்லாம மனிதன் வாழவே முடியாது. ஆனா அந்த ஆசையை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாராம். அப்படிதான் நெல்லை ஜெயந்தா நம்மால அறிமுகப்படுத்தப்பட்ட நண்பர், மதுரையில் வளர்ந்தவர், நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். காரணம் அவருக்கு அவர்களோடு இருக்கிறார், அதனால் தருகிறார்கள். அவரும் அதற்கான தகுதியோடு இருக்கிறார். அவர் ஒரு இடத்துல பாரதி பற்றி எழுதுகிறாரு. பாரதி நீ வாழவே இல்லை என்கிறது உன்னுடைய பொருளாதாரம். பாரதி நீ சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். சும்மா வஞ்சரி இல்லை வெஞ்சரி இல்லை, நாடு கட்டு போச்சு, இந்துத்துவ பஞ்சத்திலே வாழ்ந்து பஞ்சத்திலே மடிஞ்சான் அப்படின்றத பாரதி நீ வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம். பாரதி மரித்து போய் நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் பாரதியை பேசாமல் யாராலும் இருக்க முடியாது. காரணம், எளிய நடையில எல்லோருக்கும் கருத்தை சொன்னவன் மகாகவி பாரதி. அதனாலே கவிஞர் ஜெயந்தா சொல்லுகிறார், பாரதி நீ சாகவே இல்லை என்கிறது சரித்திரம் அப்படின்னு கவி. அதை ரொம்ப அருமையாக நம்முடைய ஸ்ரீனிவாசன்ஜி பேசும்போது சுயம்புன்னு சொல்லிட்டார். ஒரே ஒரு சுயம்பு. சுயம்பு தான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள்லாம் சுயம்பா இருக்காங்க. இன்னைக்கு எந்த தேசத்திலுமே நம்முடைய இளைஞர்களுக்கு இணையான பேராற்றலை பார்க்க முடியாது. இந்த சமூகத்துக்கு தான் வரும், இந்த சமூகத்துக்கு வராது அப்படின்ற நிலையை ஒடிச்சு எடுத்திருக்கிறோம் நம்ம. காரணம், சத்ரபதி சிவாஜி போன்ற மகத்தான மனிதனுடைய தியாகம் மட்டும்தான். எல்லா சமூகத்தினருக்கும் எல்லாம் வரும். வாய்ப்பை நீ கொடு, மறிக்காத. இவருக்கா அது வரும், அவருக்கு வராது. ஒரு கருப்பா இருக்க, ஒரு மாதிரி இருக்க, ஒரு கோணலா இருக்க, சொக்கலிங்க தலையில முடியல, உனக்கு எதுவும் வராது, இதெல்லாம் சொல்லாத. வாய்ப்பை கொடு, அவன் வரட்டும். வந்திருக்கிறாங்களா இல்லையா? வேறு எந்த தேசத்திலாவது காட்டுங்க. நாட்டினுடைய முதல் பெண்மணியாக இருக்கிற நம்முடைய அருமை சகோதரி திரௌபதி முர்மு அவர்கள் நினைச்சு பாருங்க. தொட்டால் தீட்டு என்று எந்த தேசத்தில் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த அம்மையார் வந்தா நாங்க 4 பேர் எந்திரிச்சு நிக்கணும், 130 கோடி மக்களை எந்திரிச்சு நிக்கணும். இந்த பெருமை நம்முடைய ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் உண்டு என்பதை இந்த நாளில் நாம் ஓட்டு அரசியல் இல்லைங்க. இந்த உண்மையை சொல்வதற்கு என்ன தயக்கம்? சத்ரபதி வாழ்ந்தது வெறும் 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம். வெறும் 50 ஆண்டு காலம் தான் வாழ்ந்திருக்கிறார். எவ்வளவு தூரத்திலிருந்து எங்க இருந்து எங்கெல்லாம் வந்திருக்கிறார் நீங்க நினைச்சு பாருங்க. அவருடைய 13வது வாரிசுல இருக்கிறவர் எப்படி தமிழ் பேசுவார்? என்னால நீ மராட்டியத்துல 2 வரைக்கும் பேசணும், பேச முடியும். சிரிக்கிறார், தமிழை பேசுறதுல இருக்கு. இப்ப சுயம்பு என்று சொன்னார்கள் சீனிவாசன். நான் அவர்ல ரொம்ப
ரொம்ப ஹைலைட்டுங்க. சதி அது எதனால அந்த வழக்கம்னு சொன்னார். அதே அப்பா பெரிய செய்தி. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், சதி ஏதோ முட்டாள்தனம், உடன்கட்டை ஏறுதல், குடும்பப்படுத்தலாம் பெண்களை. டேய், நீ விட்டுட்டு போனேன்னா அவன் கொண்டு போயிடுவான்டா அப்படின்ற செய்திய ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. எனக்கு அதை கேட்ட உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு. அப்ப இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல எது உடனடி தேவை தெரியுமா? மறைக்கப்பட்ட வரலாறுகளை நீங்கள் எளிய நிலையிலே வளரும் தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமை. சதி வழக்கம் ஏன் வந்தது, அதை ஆழ அகலத்தோடு அங்கலம் அங்கலமாக அதை எடுத்து சொல்லுகிற பொறுப்பை நாம் இன்றைக்கு உணர வேண்டும். அது முட்டாள்தனம், பெண்களுக்கு பெண்ணடிமைத்தனம், பெண்களுக்கு எதிரான நிலை என்கிற கருத்தை ரொம்ப தெளிவா ஏன் வந்தது, எதற்காக, ரொம்ப அருமையா சொன்னார். அவர் ரொம்ப சாதாரண சொல்லிவிட்டார். அவ்வளவு பேரை ஏமாற்று. அப்ப அந்த விஷயத்தை இங்கே நன்றாக பார்க்க முடிகிறது. பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் சீனிவாசன். 21ஆம் நூற்றாண்டுல இதுதாங்க செய்தி. அதனாலதான் ஈரானும் இஸ்ரேலும் என்னென்னமோ பஞ்சாயத்து நடக்கிறதா பத்திரிகையில வந்துட்டு இருக்கு. 2 பேரும் முகத்தை என்ன காட்டல, காட்டியிருந்தா இன்னைக்கு நம்மளாம் இருக்க முடியாது. 40 நாள் ஆச்சு. இந்தியாவில் ஏதாவது ஒரு சின்ன தட்டுப்பாடு இருக்கு, செயற்கையான தட்டுப்பாடு இருக்கு, இயல்பான தட்டுப்பாடு ஒரு துளி இல்லை. நான் ஏதோ ஜெய்சங்கர் என்கிற அமைச்சருக்கு வலிந்து பேசுவதாக கருதி விடாதீர்கள். எனக்கு ஒரு கருப்பா சேர்ப்பான்னு தெரியாது. பத்திரிகையில் பார்த்திருக்கு. உடம்பெல்லாம் மூட. அவருக்கு பேர் ஜெய்சங்கர். அப்ப அதை ரொம்ப அருமையாக இங்கே பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை சொன்னார்கள். வரலாற்றை தெரிந்து கொள்ள, வரலாற்றை தெரிய வேண்டும், வரலாறு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. உங்களை பத்தி அறிமுகம் செய்யவே முடியாச்சு. நான் இன்னும் பேசவே ஆரம்பிச்சேன். என்னையா பண்ற, பேசவே ஆரம்பிக்கல சொல்ற. நான் தான் உங்களுக்கு எல்லாம் குருநாதர் சொல்லி போட்டது ஆளுங்க. முன்னூற்றி 46 ஆண்டு ஆயிடுச்சு சத்ரபதியுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று. 346 ஆண்டு. அதற்கு பின்னாலே அவர் பார்க்கணும். புத்தகத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்தி, ராமாயண காலமாக இருக்கு. உள்ள செய்திகள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை வாசிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். புத்தகங்கள் வாசிக்கப்படுவதில்லை, எனக்கு நன்றாக தெரியும். முடிந்தவரை காரில் பயணப்படுகிற போது வீட்டில் மனைவியோடு சண்டை வந்தால் கொஞ்ச நேரம் எடுத்து புத்தகம் உடனே மனைவி சொல்லுவார், அது எப்பவுமே அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. மனைவியோடு சண்டை போடுறது ஒரு கலை, உரிமை. சண்டை போடுறதுக்காக மனைவி இல்லை. நம்முடைய உரிமையை யார் மீது அதிகம் செலுத்த முடியும் அப்படின்னா முதல்ல மனைவியின் மீது தான் செலுத்தும். அது அன்பின் வெளிப்பாடு. பார்க்கிறவங்க பார்வையில பிழை வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஐயோ அப்பா பஞ்சர் அடிச்சு விட்டாரு, ரொம்ப மோசமா இருக்காரு. இவருக்கு நைட்டு மட்டும் தலைவராக்கலாம். இந்த விஷயம் அமுதனுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அமுதன் ஒரு 64 வருஷமா கல்யாணம் பண்ணுங்க. இனிமே ஒருத்தரும் கொண்டு வர மாட்டாங்க. பாதி நேரம் சுடுகாட்டு இருக்காரு. யாராவது போய் சேர்ந்துட்டா போயிடுறாரு. சுத்த பிராமணர் சுடுகாட்டுல ஆதரவற்ற மனிதர்கள் எந்த வீட்டில் யாரை தவறினாலும் அதை போய் நின்று கடைசி காரியத்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் கூடாது. இன்னொரு காரியமும் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நிதி வசதி இல்லைன்னா அதுக்கு ஒரு 10 பேர் வச்சிருக்காரு. அதுல ஏன் இருக்கானா இல்லைன்றாரு. உனக்கே கொடுக்க வேண்டியிருக்கு, உனக்கு போய் என்ன வாங்க, நீ வாங்கித்தானே கொடுக்கணும். டக்கு டக்குன்னு போன் அடிப்பார். பைக்கில் ஒண்ணுமே இருக்காதுங்க. கிழமை தஞ்சாவூர் போறேன், ஊழி பங்கு வெளியே போறேன், இந்தியா போறீங்க, தஞ்சாவூர் போயிட்டு பையில ஒண்ணுமே இல்லை. யாராவது வெளியில எழுதிட்டு போறாங்க, அறிவிட்டு போறாங்க, அவரோட போயிட்டு. இது சமூக சேவைகளுக்கான அடையாளம். மதுரையில் இந்த மாதிரி அமுதன் மாதிரி பல ஆயிரம் அமுதன் நமக்கு கண் முன்பாக இருக்கிற மனிதர்களாக நாம் இவர்கள் எல்லாம்
இந்த நேரத்தில் பார்க்கிறேன். அதற்கெல்லாம் அடிப்படையில சத்ரபதியினுடைய வரலாற்றை நீங்க பாருங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய போர் குணத்துல தந்திரங்கள் வளரி நம்ம மன்னர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதிகமாக இருக்கும். அப்படி விட்டா அப்படி போயிட்டு அப்படி என்ன செய்யணும் அவர் சொல்றாரு. அவர் வந்து பெரிய ஆன்மீக கடல். நாங்கள் இந்த ஓரத்தில் தெரிகிற தண்ணியை தெரிச்சுட்டு அதுக்கே இந்த போடுனா என்ன வளரி இப்படி வீசினீங்கன்னா யாரை தாக்க வேண்டுமோ தாக்கி விட்டு வீசியவன் கரங்களுக்குள்ளே வந்து சேருமா. அந்த முறைகளை நிரம்ப தந்திரமாக உள்வாங்கி வைத்திருக்கிறார் சத்ரபதி. அவருடைய போர் முறைகளை அதை பார்த்துதான் ஒவ்வொரு மன்னனும் பயப்படுறான். ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களும் இவர் எப்படி அடிக்கிறார். நான் மரு சகோதரர்களோடய ஒப்பிட்டு பார்த்தேன். காளையாரோட அப்படியே என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. மருது சகோதரர்களை ஒன்றும் செய்ய முடியல, பிடிக்க முடியல. காளையாரோட கை வைடான்ட்டான். இரண்டாவது என்னுடைய தாய் நான் வணங்குகிற தெய்வத்தை அகைவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அந்த மாதிரி அந்த கம்பேரிசன், அந்த ஒப்பீடுகளோடு நாம் பார்க்கிற போது சத்ரபதி சிவாஜியுடைய காலம், நம்முடைய மாமன்னர் மருது சகோதரருடைய காலம், இது போன்ற காலங்களை நாம் இந்த நேரத்தில் பார்க்க முடிகிறது. தகவல் தொழில்நுட்ப அந்த நுண்ணறிவை பெற்றிருக்கிறார் சத்ரபதி. அன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு செல்போனே இப்பதானே வந்தது. 25 வருஷத்துக்குள்ள 20-25 வருஷத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி சுத்திர போன் தான். ரொம்ப பேர் போனே இல்லாம பேசிட்டான். நான் பார்த்துருக்கேன். போனே இல்லாம பேசலாம். நம்ம போய் உட்கார்ந்தோன்னே அப்புறம் அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படிமா. அந்த ஆண்டு போனே இருக்காது. இவர் நம்மகிட்ட போனை வச்சுட்டு சொல்லுவார். நான் இப்பதான் அந்த ஜெய்சங்கர் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன். தொலைச்சு போடுவேன். நாளைக்கு கேஸ் மதுரைக்கு வந்து சேரல, யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. பார்த்தா போனே இருக்காது. காலில் வச்சு ஒரு ரிங் வச்சிருப்பாங்க. கமாலும் ட்ரெயின் நடிக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுபவிச்சாடு பூரா சிரிக்குது. இப்ப செல்போன் இப்பெல்லாம் உடனே கண்டுபிடிக்கும். ஏதாவது டூப்பு தான் ராஜாவுக்கு பிடிச்சிருவாரு. உடனே வீடியோ காலில் போடு சுக்கரலிங்கம் பேசுற பூரா டூப்பர் பயங்கர பயங்கர. அன்னைக்கு மாவட்ட விழாவில் பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் கேட்டேன். பசங்க பூரா உடனே கூகுள் சர்ச்சில் போட்டாங்க. போய் டக்குன்னு சுக்கரலிங்கம் சொல்றது சரியா தப்பான அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நுண்ணறிவு இன்னைத்தானே வந்தது. 346 ஆண்டுகளுக்கு முன்பாக சத்ரபதியுடைய நுண்ணறிவை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். விஞ்ஞான காலங்களில் எழுத்தறிவு இல்லை, படித்தால் குற்றம் என்று பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நுண்ணறிவோடு இருந்திருக்கிறார். அதனுடைய வீரியம் தான் இன்றைக்கு குடும்பங்கள் நன்றாக வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். அதிலும் எங்களுக்கு சிறப்பு. எங்கள் தமிழ் நிலப்பரப்பிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். சத்ரபதி சிவாஜியை கொண்டாட வேண்டிய கடமை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. மராத்திய மாநிலத்திலே இருக்கிற மக்களுக்கு அந்த பிராந்திய மொழியின் மீது, மாநில மொழியின் மீது அளவற்ற பற்று உண்டு. அளவற்ற பற்று உண்டு. ஆனால் அதை தாண்டி நிரம்ப மொழிகளை படிக்கிற பற்றும் உண்டு. நான் வந்து ஏதோ வேற ஏதோட ஒப்பிட்டதாக நீங்கள் கருதி கொண்டால் அதுக்கு நான் தாய்மொழி படிக்காமல் பிற மொழி படிப்பது போல தவறு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதை தாண்டி பிற மொழிகள் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்தினால் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் பல இடங்களில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெங்களூர்ல பணியாற்றவர்கள்லாம் ஐடியில் இவருக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. சுரேஷ் பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து 4 லட்சம் சம்பளம்னாரு. என்னன்னு கேட்டேன். ஒரு மாதத்துக்கு பாப்பினார். நான் வருஷம் பூராமே அது கூட சம்பாதிக்கிறேன். வருஷத்துக்கு 48 லட்சம் வாங்க. சர்வசாதாரண பெங்களூர் நம்மளும் பையன் வாங்குறான். எங்க பையன் இல்லை. நீங்க உடனே சொல்லி நான் அந்த மாதிரி யாருமே இந்த நிழலுக்கு கூட ஒதுக்க மாட்டேன். ஒதுங்கினாலும் செஞ்சிட மாட்டார். செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாரும் தன்காலில் நிற்பதற்கான களத்தை இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பெற்றிருக்கிறது. நம்மை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வீரியம் அதிகம். காரணம் இன்றைக்கு வாய்ப்புகள் நிரம்ப கொட்டி கிடக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு நம்மாலே பார்க்க முடிகிறது. தகவல் தொழில்நுட்ப அறிவில்லாத காலத்தில் நுண்ணறிவோடு சத்ரபதியினுடைய பங்களிப்பை நம்மாலே பார்க்க முடிகிறது. வீரன் சின்னமலை
வீரன் சுந்தரலிங்கம் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு இருட்டில் போய் அவர் நிறைய இடங்கள்ல படைகளை அனுப்பியதாக அந்த வரலாற்று செய்தி படித்தேன். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம தென் சீமையில இருக்கிற வீரன் சுந்தரலிங்கம் இருட்டில் போய் தான் இந்த படை வீரர்களை தாங்கி இருக்கிறார், எதிரி படைகள். அந்த ரெண்டையும் ஒப்பிடுகிற போது அந்த பாதிப்பு 346 ஆண்டுகளுக்கு பின்னால நம்ம பாதிப்பு வந்திருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல், ஒரு ஆசிரியர் இருப்பார். நல்லா பேசினா அதை பார்த்து நான் பேசுவேன், நான் நல்லா பேசினா நாளைக்கு இவரும் பேசுவாரு, நான் நல்லா பேசினா அதை விட எங்க கிருஷ்ணமூர்த்தி கூட தான் பேசுவாரு. தமிழர் யூனியனுடைய இதயக்கணி பாக்குறாங்க, இங்க தமிழர் யூனியன் வந்திருக்காரு, அவர் இதயக்கணி வந்திருக்கிறார். அப்ப என்ன காரணம்? அந்த ஒப்பீடுகளை நீங்கள் பாருங்கள். யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லைங்க. முயற்சிக்கிறவனுக்கு தான் இனிமேல் இந்த பூமி. இது குளோபல் வேர்ல்டு, உலகமயமாக்கல், 21ஆம் நூற்றாண்டு. முயற்சிக்கிறவன் தான் முன்னேறி கொண்டே இருக்க முடியும். நான் ஒரு காலத்தில் அப்படி இப்படின்னா நீ பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு எங்க பாட்டி வடை சுட்டா, நான் இது பண்ணேன் அது பண்ணேன் கதை சொல்லிட்டே இரு. முயற்சிக்கிறவன் ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டே இருப்பான். அந்த குளோபல் வேர்ல்ட நாம எல்லாருக்கும் பொதுவில் வைக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம், பொதுவில் வைத்திருக்கிறோம். பொதுவில் வைத்து இன்றைக்கு எல்லோரும் அந்த பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீ என்ன ஆளு அப்படின்னு கேட்டது பெரிய பஞ்சாயத்தாச்சு. காரணம் குளோபல் வேர்ல்டு, உலகமயமாக்கல்ல யாரும் எந்த நிலைக்கும் போலாம். குறிப்பிட்ட ஆள் தான் போக முடியும், செக்கச்சவே தான் போக முடியும், அதெல்லாம் இல்ல. உடை தெரியப்பட்டது. காரணம் யாரு? சத்ரபதி சிவாஜி மாதிரி 346 ஆண்டுக்கு முன்னால இந்த மண்ணை நேசித்த மன்னர்கள், தன் குடும்பத்தை நேசித்த மன்னர்கள் இல்லை, தன் மனைவிமார்களை நேசித்த மன்னர்கள் இல்லை, தன்னுடைய வீடு இணை துணையை நேசித்த மன்னர்கள் இல்லை. இதெல்லாம் கடந்து இந்த மண்ணில் நிலப்பரப்பில் வாழ்கிற மக்களை நேசித்தார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்கே போனாங்க? நீங்க இந்தியாவுக்குள்ள எத்தனை மாநிலம், எத்தனை மொழி, எல்லாரும் எல்லா மாநிலத்திலும் போய் இன்னைக்கு சுலபமா போக முடியுதா? வந்தே பாரத்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். விமானத்திலையும் நீங்க பயணப்பட்டு பாருங்க, வந்தே பாரத்லையும் போய் பாருங்க. டிக்கெட் கொஞ்சம் கூட இருக்கலாம், ஆனா எவ்வளவு வசதிகள், எப்படி வந்தது இந்த வாய்ப்பு? ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வரவில்லை? என்ன காரணம்? நான் யாரையும் தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களிடம் தாங்கி பிடிக்க வேண்டிய நிலையில் இல்லை. ஆனால் இதை கடந்து இந்த முன்னேற்றம் வந்திருக்கிறது என்றால் இந்த பொதுநிலைக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது சத்ரபதி போன்ற மன்னர்கள் தான் என்பதை நான் அந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு பார்த்தேன். மகாராஜாவுக்காக பல பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க, பல 1000 பேர். நான் திரும்ப படிச்சு நான் தப்பா பேசிட்டு போறணும் அப்படின்றது புத்தகத்தை திரும்ப இப்படி சுரேஷ் பையா முன்னாடி எவ்வளோ அதுல போட்டிருக்கிறது வேற, நீ பேசுறது வேற. பல 1000 பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்ப கடவுளை விட, தன்னுடைய குடும்பத்து முன்னோர்களை விட மன்னரை மதிக்கிற வண்ணமாக மன்னருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதைத்தான் அவருடைய வரலாறு உணர்த்துகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு பார்க்க வேண்டும். உலக வரலாற்றில் ஒரு பெண்ணரசி ஆண்ட வரலாறு மாநகர் மதுரைக்கு மட்டும்தான் உண்டு. பெண்களை தெய்வமாக பார்த்த காலத்தில் பெண்ணரசியை ஒரு வழிபாட்டு தெய்வமாக மட்டுமில்லை, நீ ஆடுவதற்கு ஒரு அடையாளம் என்று உலகத்திற்கு சொன்னது மாநகர் மதுரை. ஆலவாய் அங்கேற்கண்ணி. அதனாலே தான் எல்லோருக்கும் வழிகாட்டுகிறவனா. அங்கே பழைய அரங்காவலர்களிலே அனைத்து சமூகத்தினரும் இருந்திருக்க, அனைத்து மதத்தினரும் இருந்திருக்கிறார்கள். எப்படி இருக்க முடிந்தது? நினைத்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். இந்த ஒப்பீடை மற்றவர்களிடம் போய் கேட்க முடியுமா? இது போல வேறு எங்கே இருந்திருக்கிறது என்று பதில் சொல்ல முடியுமா? சுந்தரவடிவேல் வேற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த கோயிலுக்குள்ள அங்கலமா குறையல. எல்லா மதத்தினரும் அறங்காவலர்களாக அந்த குழுவிலே இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லுகிறது. ஆனால் மாற்று மதங்களில் இதை போல இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான விடையை சொல்ல வேண்டும். அழகா சொன்னார் ஸ்ரீனிவாசன், பழி வாங்குவதற்கான கடமை இல்லை.
இந்த மதம் யாரையும் பழிவாங்க சொல்லாது. அப்படி சொன்னால் அவன் இந்து இல்லை. பழிவாங்குகிற நிலையில் எந்த இந்துவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சகிப்புத்தன்மையுடைய உச்சம்தான் இந்தியர்கள். சகிப்புத்தன்மையுடைய உச்சம் இந்துக்கள் என்று நான் சொல்லவில்லை. சகிப்புத்தன்மையுடைய உச்சம் இந்தியர்கள் என்று சொல்லுகிறேன். அதை சத்திரபதியுடைய வரலாற்றிலே நம்மாலே நடந்து பல்லாயிரம் பேர் உயிர் கொடுத்திருக்கிறார். காலாட்படைக்கு 40,000 பேர், குதிரைப்படைக்கு 30,000 பேர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நினைச்சு பார்க்க. அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பார்க்க முடிகிறது. ஒலியை தகவல் தொடர்பாக பயன்படுத்திக்கிறார். ஒலியை பேசுற போது அந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அப்படி அடிக்கிறதுல எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கான், எவ்வளவு தூரத்துல இருக்கிறான். இன்ஜினியரிங் போய் இதுக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு போட்டா சரியா கொடுத்துவாரு. சுரேஷ் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்துவாரு சொல்லுங்க அப்படின்னு அப்படி போட்டிருக்காரு. ஒலியை வச்சு தகவல் தொழில்நுட்பத்துக்குலாம் பயன்படுத்தி இருக்கிறார் சத்திரபதி. அப்ப நாமெல்லாம் ரொம்ப அவருடைய காலத்தை ஒப்பிடுகிற போது நமக்கு முன்பாக இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்ததற்கு பின்னால் அவரோடு ஒப்பிட்டால் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எந்த விதமான வளர்ச்சியும் விஞ்ஞானமும் இல்லாத காலகட்டத்தில் அந்த ஒலியை பயன்படுத்திய அந்த படைகள் எங்கே இருக்கிறார்கள், நாம் எந்த நேரத்தில் போய் அவர்களை தாக்குவது அல்லது நம்மை தற்காத்துக் கொள்வது. இந்த பழிவாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இந்த பழிவாங்குறத பத்தி நான் பேசுறது அர்த்தம் இருக்கா? தற்காத்துக் கொள்வது. நம்மளோட காக்கணுமா இல்லையா? இதை படிச்சு ஆராய்ச்சிருக்க எங்க முன்னோர்களை நான் சொல்லணுமா இல்லையா? முன்னோர்கள் வழிபாடு தானே குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தினுடைய ஆழ்ந்த சிந்தனை தானே ஐயனாரு, ஐயனாருடைய ஆழ்ந்த சிந்தனை தானே மீனாட்சி. இப்படி நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பின்னால ஒரு பெரிய நுண்ணறிவு இருக்கு. அதை சத்திரபதி காலத்துல இருந்து நாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. சத்திரபதியுடைய பட்டாபிஷேக நாளில் வெள்ளை புகையா கூட நம்ம கொஞ்ச நேரம்னா வெள்ளை புகை விட்டாலும் விட்டுருவாங்க. கொஞ்சம் விடப்பா அதான் புகழை முடிப்பாரு. அப்ப வெள்ளை புகையும் பீரங்கி முழக்கமும் எப்படி நினைச்சு பாருங்க. பட்டாபிஷேக நாள் ரெண்டும் ஈக்குவல். அங்க என்ன நடக்குதுன்னு வெளியே கண்டுபிடிச்சிட முடியாது. பட்டாபிஷேக நாள்ல வெள்ளை புகை ஒரு பக்கத்துல, பீரங்கி முழக்கம் ஒரு பக்கத்துல இணைந்து பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு வரலாற்றை படிச்சு போறோம், ஒரு மன்னனுக்கு பாராட்டு, மன்னனுடைய வரலாற்றுல சிறப்பு அம்சம் இல்ல. உங்க வாழ்க்கைக்கு இதுல செய்தி இருக்கு. வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுல செய்தி இருக்கு. இதை பயன்படுத்தி இந்த நுண்ணறிவை இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி நம்முடைய துறையில் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு செய்தியை ரொம்ப அருமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்காக நான் இன்றைக்கு அவர்களை பாராட்ட ஆசைப்படுகிறேன். நிறைய விஷயங்கள். மக்கள் தான் நாட்டு ஆளணும் அப்படின்ற தத்துவத்தை அன்னைக்கே சொல்லிட்டார் சத்திரபதி. மக்களுக்காக ஆட்சி. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்தாச்சு 23ஆம் தேதி சொல்லல, அவரவருடைய அதனால அதையெல்லாம் நாம் இந்த நேரத்தில் பார்க்க வருகிறது. ஒரு கவிஞன் சொல்றாரு, தாரா பாரதி, வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். காந்தியோட அந்த கை வச்சிருக்க ஒரு தமிழ குழந்தை எடுத்தாருங்க. பேர் பார்த்தீங்கன்னா லால்ஜி ஓரா. எனக்கு ஹிந்தியில ஏதாவது தெரியலன்னா நெய் சுடா அப்படின்னு சுடா அவர் தமிழ பொழுதுகிட்டார். இந்த கவிஞர் சொல்றான், வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் விரல்களில் பூமி சுழன்று வரும். தாராபாரதி என்கிற ஒரு விவசாயி வீட்டு பிள்ளை, தஞ்சை மாவட்டத்துக்கார், ஊருக்கார். உங்களை பார்த்து வளர்ந்துருப்பார் போல. இன்னைக்கு இருந்த நம்ம சீனிவாசன்ஜி அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருவார், பத்மஸ்ரீ பரிந்துரை பண்ணிடுவார். எனக்கு தெரிய இந்திய வரலாற்றில் சாமானியர்களை நோக்கி பத்மஸ்ரீ அண்மை காலங்களில் தான் வந்து கொண்டிருக்கிறார்.
அவன் யாரு, என்ன, கருப்பா, சிவப்பா, என்ன சமூகம், அதெல்லாம் தேவையில்லை. சாமானியர்களில் சாதித்தவர்கள் யார் என்ற பார்வையில் வழங்கப்படுவது அண்மை காலங்களில் தான். தாராபாரதிகள் அன்னைக்கு இருந்தா உடனே வந்து என்ன சொல்றாரு, 10 விரல்கள் தான் மூலதனம். அது என்னப்பா 10 விரல்? எங்க அப்பா என்னை வந்து சாதாரண பெத்து போட்டு போயிட்டாரு, வெறும் அஞ்சாபிசில் உட்கார வச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதா? என் பையன்லாம் ஐடியில பெரிய சம்பளத்தில் இருக்கேன். நான் வந்து சும்மா ஒரு சட்டாக் ஸ்கூட்டில் சட்டாக் வச்சிருந்தா ஃபேமஸ் வாங்க, ஒரு கார் வச்சிருந்தாலும் தெரியுமா, ஒரு 2.5 கோடி ரூபாய் காரில் வந்து இறங்குறாரு. நான் பாட்டு வந்து ஒரு மாருதி காரில் இருக்கிறேன், அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு. அந்த பையன் என்ன மாருதியிலே தருவேன், மாருதினா குழந்தைன்னு சொல்றாரு. அப்படிங்க. அப்ப வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் விரல்களில் பூமி சுழன்று வரும் சொன்னார். பெற்றோர்கள் என்னை பொருளாதாரத்தில் பலவீனமாக வசதி வாய்ப்பில்லாத நிலையில் பெற்றெடுத்து விட்டார்கள் என்று நீ சொல்லாதே. 10 விரல்களோடு உன்னை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அந்த 10 விரல்களை பூமி பந்தலில் 3 எழுந்து நில். ராஜா போன்ஸ்லே பக்கத்தில் நீ உட்காரலாம். உனக்கு அடையாளம் தருவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். உன்னுடைய சொந்த காலில் நீ நில். உன்னுடைய மூளையை வெளிப்படையாக பயன்படுத்து. இந்த உலகம் குளோபல் வேர்ல்ட் என்று சொல்லுகிறார்களே, எல்லோருக்கும் ஆனது. அப்ப இந்த உலகத்துல திறமை உள்ளவெல்லாம் எல்லாரும் வெளியேந்திச்சு வரலாமே. அப்ப 10 விரல்களோடு படைத்திருக்கிற பெற்றோர்களை எண்ணி நீ பெருமைப்படுது தவிர வெறும் பார்த்து போடுங்க. என்ன மணி 6:40 ஆச்சு. ஐயா 6:40 இந்த அம்மா 1 மணி நேரம் நினைக்குதா அப்படின்னு கேட்டேன். 6:40 நான் முடிச்சிடுறேன். ஸ்ரீனிவாசன் 6:45 முடிங்க, ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இல்ல 6:40 நான் வீட்டுக்கு